வணக்கம். பிஜிஎம் நிர்மலா பேசுகிறேன். இப்போ வந்து சுகர் பேஷண்ட்டு வந்துட்டு இப்போ ஒயிட் ரைஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணால் சுகர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இன்சுலின்லாம் போடுறாங்க. இன்சுலின் போட்டு டேப்லெட் எல்லாமே யூஸ் பண்ணி கூட சுகர் குறைய மாட்டுது. இப்போ வந்து இதை உணர்ந்து சொல்கிறேன். இன்சுலின்லாம் போடுறத ஒரு 2 இயராக நிறுத்திட்டு இந்த மாதிரி உணவுகள் சாப்பிட்டா சுகர் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. இன்சுலின் நிறுத்திட்டு மாத்திரை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்துட்டு பாவக்காய், 1/2 கிலோ பாவக்காய், 1/2 கிலோ சின்ன வெங்காயம், 1/2 கிலோ வெந்தயம், 100 கிராம் தேன்காய், அதை அரைச்சிட்டு நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணி காலைல 1 டீஸ்பூன், நைட்டு 1 டீஸ்பூன் குடிங்கன்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது உணவையும் நம்ம வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் சுகர் வந்து குறையுது. நீங்கள் நல்லா இப்போ கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த ரைஸ் வந்து கைக்குத்தல் அரிசி, இது வந்து கருப்பரிசி, இது வந்து கேவரு, அப்புறம் உளுந்து போட்டுக்கணும். அப்புறம் வெந்தயம் இவ்வளோ போடக்கூடாது. வெந்தயம் வந்து இத்தனை 3 கப்புக்கு இவ்வளோ வெந்தயம் தான் போடணும். இவ்வளோ வெந்தயம் போட்டுக்கணும். இதை எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு 5 ஹவர் ஊற வச்சதுக்கப்புறம் இந்த இட்லி மாவு வந்து ரெடி ஆகிடுது. தோசையும் இழுத்துக்கலாம். ஒரு 3 இட்லி சுகர் பேஷண்ட்டு இது சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இட்லி அவிஞ்சிருது. இப்போ 3 இட்லியும் 4 இட்லியும் சாப்பிட்டா கூட, இப்போ ஒயிட் ரைஸில் நம்ம பண்ணுறது வந்துட்டு 3 இட்லி அப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, நம்ம சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன், 3 இட்லி தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இட்லி வயிறார ஒரு 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்டா கூட சுகர் ஏறாது. நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் என்னன்றதை நீங்களே புரிஞ்சுப்பீங்க. நன்றி, வணக்கம்.